அழகிய பசுமை நதி நைல், அதன் கரைகளில் பரந்து விரிந்த பழமையான நகரம் அலெக்சாண்டிரியா. காலத்தையே வென்ற நகரின் மேல் பனிமூட்டம் நீங்கும் காலை நேரத்தில் பரவலாக விரியும் நகரின் வீதி, மிருகங்களோடு கூடிய மார்க்கெட், பளபளப்பான கோயில்கள், பசுமை தோட்டங்கள், தங்கமயமான பைலர் தூண்கள். All these come alive in a sweeping, breathtaking aerial view. Alexandrian harbors பளபளக்கும் நீலக் கடல், தூண்டிலிடும் படகுகள், திடீரென உயர்ந்து நிற்கும் அலெக்சாண்ட்ரியா லைட் ஹவுஸ், நகரின் வாழ்க்கையின் பீச்சும் அசைத்தலையும் இந்த நாகரிகத்தின் பெருமையையும் நம்மை அழைக்கின்றது. அலெக்சாண்ட்ரியாவின் அட்சீண்டியன் இதயத்தில் பண்டைய உலகின் அறிவு வளம் மலர்ந்த நூலகம். அந்த நூலகத்தின் காட்சிகள், நூல் அடுக்குகளில் நடக்கும் மக்கள், எழுத்துக்களை எழுதும் பண்டிதர்கள். அங்கே சிறு வயதிலேயே ஒரு சிறுமி, கிளியோபாட்ரா செலின் பிலிப்பேட்டர், தன் விரல்கள் வழியாக பைபிள் உரையை படிக்கிறாள். அவரது விழிகள் அறிவினை நோக்கி தீவிரமாக இருக்கின்றன. உலகை புரிந்து கொள்ளும் ஆசை, எதிர்காலத்தின் கனவுகள் அவளது சிறு வயது மனதில் விரிகின்றன. கிளியோபாட்ரா பாட்டாளி அல்ல, புடைசூழ்ந்த அவலோகரம், அரச குடும்பத்தின் வலைவலைகள். அவளது குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் எதிரியாகும் அந்த அரச அரங்கில் கிளியோபாட்ரா தனது சகோதரி, சகோதரர்கள், தாயார், தந்தையாரின் நட்பும் சதியும் நடுங்கும் சூழலில் வளரும். அவளது தந்தை டாலமி ட்வைஒலைட்டஸ் கிரேக்க பூர்வீகத்தின் எஞ்சியிருந்த புலியைப் போல எகிப்தின் இறுதிக் காலத்தில் தனது மரபை காக்க போராடுகிறார். கிளியோபாட்ராவின் கல்வி, பற்பல மொழிகளில் தேர்ச்சி, இயற்பியல், தத்துவம், அரசியல் நுண்ணறிவு ஆகிய அனைத்தும் அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் அறிவு வளத்தில் உருவாகின்றன. அவளது அறிவும் உளவுத்திறனும் பாறையில் வெட்டிய சிற்பம் போல அந்த நாகரிகத்தின் அரண்மனையில் வடிவெடுக்கின்றன. கிளியோபாட்ராயின் அரசியல் பயணம், தனக்குள்ளும் சகோதரர்களிடையும் உருக்குலைந்த அதிகாரப் போட்டி, சதிகள், சோதனைகள், அவளது தாயிடமிருந்து கற்றுக்கொண்ட உயிர்த்துணிவு அவளது வழியை உருவாக்குகின்றன. கிளியோபாட்ராவின் இளமை காலம், அவளது சகோதரர்களுடன் ஆட்சிக்காக மோதும் அரசியல் தத்துவங்களின் சூழல், அலெக்சாண்ட்ரியா அரண்மனையில் உறைந்த பகை, அவளது சகோதரன் டாலமி ட்வைஒலைட்டஸுடன் ஏற்பட்ட நெருக்கடி, அந்நேரத்தில் எகிப்து எரியும் அரசியல் சம்பவங்கள். All these are depicted through shadowy corridors, heated arguments, and secret whispers in the palace. அந்த திருப்பு முனையில் ஜூலியஸ் சீசர், ரோமின் சக்தி வாய்ந்த ஆணவம், அலெக்சாண்ட்ரியாவில் காலடி பதிக்கிறார். கிளியோபாட்ராவின் வாழ்க்கையில் நெகிழ்ச்சி தரும் அந்த கணம், அவளது நுண்ணறிவு, அவளது துணிச்சல், அவளது தந்தை மரணத்திற்கு பின் சகோதரனிடமிருந்து தப்பிக்க கிளியோபாட்ரா தனது விசுவாச மைத்துனர்களுடன் அலெக்சாண்ட்ரியா அரண்மனையை அடைகிறார். அந்த மதிமயக்கும் இரவில் அலெக்சாண்ட்ரியா மாளிகையின் கருப்பு மருதாணி ஆரணியில் கிளியோபாட்ரா ஒரு பழைய கம்பளத்தில் சுருட்டப்பட்டு சீசருக்கு நேரில் கொண்டு வரப்படுகிறாள். அந்த கணம் உலக அரசியலில் பெரும் திருப்புமுனை. சீசரின் விழிகள், கிளியோபாட்ராவின் அறிவும் அழகும் ஒரு சேர காணும் அந்த மாயம். திறமையான அரசியல்வாதியாக கிளியோபாட்ரா தனது நாட்டை பாதுகாக்கும் பொருட்டு சீசருக்கு ஆதரவாக செயல்படுகிறார். இருவரின் உறவு காதலாக மட்டுமல்ல, சக்தி மற்றும் ஆதிக்கம் சார்ந்த ஒரு கூட்டணி. அலெக்சாண்ட்ரியா நகரின் கூரை மேலிருந்து இருவரும் நகரை காணும் காட்சி, கடல் அலைகளில் சீசரின் படைகள். இருவரும் எதிர்காலத்தை பற்றி பேசும் அந்த மதிய வானம், கிளியோபாட்ராவின் மனதில் ஒரு புதிய கோட்பாடு உருவாகிறது. இவர் ஒரு எகிப்திய அரசி மட்டுமல்ல, நுழற்சியில் மாற்றும் பெண். கிளியோபாட்ராவின் திறமையான சொற்பொழிவுகள், அவளது பாரம்பரிய உடைகள், அழகு, அறிவு அனைத்தும் ரோமன் அரசியலமைப்பில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்துகின்றன. சீசாரின் மரணத்திற்கு பிறகு கிளியோபாட்ரா தனக்கான புதிய கூட்டணியை உருவாக்க நினைக்கிறார். அந்த நேரத்தில் மார்க் ஆண்டனி, ரோமனின் இரண்டாவது பெரும் சக்தி, கிளியோபாட்ராவின் வாழ்வில் நுழைகிறார். கிளியோபாட்ராவின் அலெக்சாண்ட்ரியா மாளிகையில் ஆண்டனிக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கல்யாண விருந்தில் கிளியோபாட்ராவின் அழகு, அறிவு, நுண்ணறிவு ஆண்டனியை கவர்ந்திழுக்கின்றன. ஆண்டனிக்கும் கிளியோபாட்ராக்கும் இடையே உருவாகும் உறவுகள் அரசியல் மற்றும் காதலின் நுண்ணு விண்ணப்பங்களால் நிரம்பியுள்ளது. ஆண்டனி கிளியோபாட்ராவின் பக்கம் நின்று ரோமின் எதிரிகளை எதிர்கொள்கிறார். கிளியோபாட்ராவின் ஆட்சியில் எகிப்து செழிப்பும் வளமும் அடைகிறது. அலெக்சாண்ட்ரியா நகரின் சந்தைகள், தங்கம், செம்பு, பிரஞ்சு வாசனை, அலெக்சாண்ட்ரியா நூலகத்தினுடன் அறிவு,
All these flourish under her rule. கிளியோபாட்ரா தனது மக்களிடம் தாயாகவும் தனது அரசியல் கடுமையான தலைவராகவும் திகழ்கிறார். அவளது முகம் நாணயங்களில், கோயில்களில், எழுத்துக்களில் சித்தரிக்கப்படுகிறது. அவள் தன்னை ஐசிஸ் எனும் எகிப்திய தேவியுடன் ஒப்பிட்டு மக்களுக்கு தன்னை இறைவியாக அறிவிக்கிறார். அந்த அதிரடியான நாட்களில் ஆண்டோனி கிளியோபாட்ராவுடன் இணைந்து உலக அரசு உருவாக்கும் கனவு காண்கிறார். இருவரும் சேர்ந்து ரோமின் எதிரிகளுக்கு எதிராக போரிடுகின்றனர். கிளியோபாட்ராவின் படைகள் ஆண்டனிவின் ரோமன் படைகள் பேட்டில் ஆஃப் ஆக்டியம் எனும் கடல் போரில் ஆக்டேவியன் என்ற எதிரியின் படைகளுடன் மோதுகின்றன. கடல் அலைகளில் ஆண்டோனி கிளியோபாட்ராவின் படைகள் போராடும் காட்சி, தங்கப் படகுகள், பறக்கும் அம்புகள், வெற்றி, தோல்வி. All these are shown in grand cinematic visuals. அந்த போரில் ஆண்டோனி கிளியோபாட்ரா தோல்வியடைந்து அலெக்சாண்ட்ரியாக்கு பின்வாங்குகிறார்கள். கிளியோபாட்ரா தனது உயிர் காத்து ஆண்டோனியை மீட்டெடுக்கும் முயற்சி அலெக்சாண்ட்ரியா மாளிகையின் இருட்டில் ஆண்டோனி கிளியோபாட்ராவுடன் கடைசியாக சந்திக்கிறார். அந்த இறுதி நாட்களில் கிளியோபாட்ராவின் மனதில் பெரும் சோர்வும் வீழ்ச்சியும். அலெக்சாண்ட்ரியா நகரம் முற்றுகையிடப்படுகிறது. கிளியோபாட்ரா தனது உயிரை காப்பாற்றும் வாய்ப்பு இல்லை என்பதை உணர்கிறார். அவளது கடைசி முயற்சியாக ஆக்டேவியனுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயல்கிறார். ஆனால் ஆண்டனி இறந்து விடுகிறார். கிளியோபாட்ரா அலெக்சாண்ட்ரியாவின் மாசோலியத்தில் தனக்கென ஒரு இறுதி இடம் அமைத்து தன் வாழ்க்கையின் கடைசி நாட்களில் பாம்பு விஷம் வாயிலாக உயிரை விடுகிறார் என்று வரலாறு சொல்கிறது. அவளது இறுதி கணங்களில் கிளியோபாட்ரா தனது மக்களையும் நாட்டையும் உலக அரசியலையும் நினைத்து தன் பெயர் தவிர்க்க முடியாததாக வரலாற்றில் பதிகிறது. கிளியோபாட்ராவின் வாழ்க்கை, அவரது அரிய கல்வி, அரசியல் திறமை, தேசநேயம், காதலும் சோதனையும் தியாகமும், all these inspire generations. தங்கம், நாணயங்கள், சீரான படங்களை இன்டர்கட் செய்யும் போது கிளியோபாட்ராவின் எழுத்துக்கள், battle strategy parchment troll, maps of Alexandria, Rome, Egypt, all these appear and fade, giving a sense of her strategic genius. கிளியோபாட்ரா உலக அரசியல் வரலாற்றில் ஒரு அதிர்ச்சி அலை. அவள் ஒரு பெண் அரசி மட்டுமல்ல, அரசியல் நுண்ணறிவு கொண்ட தலைவர், அறிவுமிக்க நபர், காதலிலும் போரிலும் அரசியலிலும் வல்லவர். கிளியோபாட்ராவின் பெயர் இன்று வரை பெண் தலைமைக்கு அறிவு, அழகு, ஆற்றல், சுதந்திரம், all these are embodied in her name. கிளியோபாட்ராவின் உயிரும் தியாகமும் வாழ்க்கை உலக அரசியலை மாற்றிய அவரது துணிச்சலும், பெண்கள் அதிகாரம், சுயநிலை, உலகளாவிய பாரம்பரியம், all these are her timeless legacy. Women must attempt to do things as men have attempted. When they fail, their failure must be but a challenge to others. கிளியோபாட்ராவின் வாழ்க்கை இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தும் வகையில் அரசியல், அறிவு, காதல், சுதந்திரம், all these come together in a singular, unforgettable legend. கிளியோபாட்ரா ராஜ்யம் மட்டுமல்ல, உலக அரசியலையே புரட்டி போட்ட பெண். அவரது பாரம்பரியம், feminism, politics, global history, all these are written in golden letters. கிளியோபாட்ராவின் வாழ்க்கை ஒரு கதையல்ல, அது ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு தூண்டுகோல். அவர் வாழ்ந்த நகரம் அலெக்சாண்ட்ரியா, ஈஜிப்ட், எப்போதும் அவரது பெயரால் ஒளிரும். Cleopatra, the strategist queen who redefined power.